மேடை பேச்சு 3ஆம் தலைப்பு. வேளாள பெருமக்கள் மகாநாடு. திறப்புரை. பெரியோர்களே, தாய்மார்களே, பழம்பெருமை வாய்ந்த மதுரை எம்பதியில் வேளாள பெருமக்கள் மகாநாடு இன்று நடைபெறுகின்றது. வேளாண் குல மாந்தர் பல்லாயிரவர் இங்கே குழுமி இருக்கின்றார்கள். முன்னாளில் வேளார் குலம் இந்நாட்டில் மிக்க மேன்மையுற்று திகழ்ந்தது. வேளார்க்குரிய பயிர் தொழிலை புகழாதார் தமிழ்நாட்டில் எவரும் இல்லை. மேலிச் செல்வம் கோளைப்படாது என்பது இந்நாட்டார் கொள்கை. மேழையே வேளாண்மையின் சின்னம். அம்மேலைக்குடி இந்த மகாநாட்டு கொட்டகையில் அழகுற மிளிர்கின்றது. அதனை வாழி வாழி என்று வாழ்த்துகின்றோம். முன்னொரு காலத்தில் தமிழ்நாட்டிலே ஒரு திருமணம். மன்னரும் முனிவரும் பாவலரும் நாவலரும் குடிகளும் படைகளும் மணிமாளிகையில் நிறைந்திருந்தார்கள். ஔவையாரும் அங்கே வந்திருந்தார். மன்னன் திருமகனே மணமகன். மனம் இனிது முடிந்தது. மங்கள வாழ்த்து தொடங்கிற்று. முனிவர் ஒருவர் எழுந்தார். மணமக்கள் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று வாழ்த்தினார். இளவரசி வாழையடி வாழை என வையகத்தில் வாழ்க என்று வாழ்த்தினார் மற்றொரு முனிவர். ஔவையார் எழுந்தார். அரசே, உன் நாட்டில் வளர்ப்பு உயர்க என்று வாழ்த்தினார். அவ்வாழ்த்துரையின் பொருத்தமும் பொருளும் அறியாத சபையார் ஒருவரை ஒருவர் வெறித்து நோக்கினர். அது கண்ட ஔவையார் தம் வாழ்த்துரையின் கருத்தை விரித்துரை பாராயினர். சபையாரே, வரப்பு உயர்க என்று இளவரசரை நான் வாழ்த்தினேன். விளைநிலத்தின் வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயர்வான் என்று விளக்கம் கூறினார். தமிழ்நாட்டாரது கொள்கையை இவ்வாறு சுருங்கச் சொல்லி விளங்க வைத்தார் ஔவையார். உழவனே நாட்டின் உயிர் நாடி. அவன் ஊக்கமே அரசனது ஆக்கம். அவன் கையால் நட்ட நாற்று முடி தலைத்தால் மன்னன் முடி தலைக்கும் என்று புலவர்கள் பாடினார்கள். அரசனது செங்கோலை நடத்தும் கோல் உழவன் ஏறெடுக்கும் சிறுகோல் என்றார் கம்பர். உலகமென்னும் தேருக்கு உழவனே அச்சாணி என்றார் வள்ளுவர். இதனால் அன்றோ உழவன் கையை புகழ்ந்தனர் கவிஞர். மேலி பிடிக்கும் கை வேல்வேந்தர் நோக்கும் கை, ஆழி தரித்த அருளும் கை, சூழ்வினையை நீக்கும் கை, என்றும் நிலைக்கும் கை, நீடூழி காக்கும் கை, காராளர் கை என்ற பாட்டின் ஒவ்வொரு சொல்லும் உண்மை என்பது இன்று நாட்டுக்கு படியளக்கும் அரசாங்கத்தார்க்கும் நன்கு தெரியுமன்றோ. சுருங்கச் சொல்லின் பயிர் தொழிலே நாட்டின் உயிர் தொழில். அத்தொழிலே பொல்லா பசியை போக்கும், நல்லறத்தை காக்கும். இத்தகைய சிறந்த தொழிலை செய்யும் உழவன் பெருமை எல்லாம் அவன் உழைப்பின் பெருமையே ஆகும். உழவன் எந்நாளும் உழைப்பவன். நெற்றி வேர்வை நிலத்தில் விழ வஞ்சமின்றி பாடுபடுபவன். விளைநிலத்தை உழுது பயன்படுத்தி பருவத்தை பயிர் செய்து கண்ணும் கருத்துமாய் களை பறித்து நீர் பாய்ச்சி பயன் விளைவிக்கும் உழவன் பணியை பற்றிய பழமொழிகள் தமிழ்நாட்டிலே பல உண்டு. உழுகின்ற காலத்தில் ஊர்வலி போனால் அறுவடை காலத்தில் ஆள் தேட வேண்டாம் என்பது ஒரு பழமொழி. வயலில் மோட்டை போனால் கோட்டை போச்சு என்பது மற்றொரு பழமொழி. கண்ணினை காக்கும் இமைப்போல் பயிரினை காத்து பயன் விளைவிப்பவன் உழவன் என்பது பழமொழிகளின் கருத்து. உழவன் உழைப்பாளன் என்பது அவன் தொழிலை குறித்து வழங்கும் ஒரு சொல்லாலே விளங்கும். இக்காலத்தில் விவசாயம் என்பது உழவு தொழிலை குறிக்கிறதல்லவா? அச்சொல் வடச்சொல். உழைப்பு என்பதே அச்சொல்லின் பொருள். மற்ற தொழில்களை விட்டு பயிர் தொழிலை மட்டும் விவசாயம் என்ற சொல் ஏன் குறிக்கின்றது? தமிழ்நாட்டார் உழவனது உழைப்பே உழைப்பு என்று கருதியதால் அன்றோ உழவு தொழிலுக்கு விவசாயம் என்று பெயரிட்டனர். பயிர் தொழிலை குறிக்கும் மற்றொரு சொல் வேளாண்மை. பயிர் தொழில் எவ்வளவு பழமை வாய்ந்ததோ அவ்வளவு பழமை வாய்ந்தது. வேளாண்மை என்ற சொல்லும் வேளாண்மை செய்பவர் வேளாளர். இந்த நாட்டிலே அன்றும் இன்றும் வேளாளருக்கு தனி சிறப்புண்டு. வேளாளர் தம் நிலத்தை பயன்படுத்தியவாறு மனத்தையும் பண்படுத்தினார்கள். தம் உழைப்பால் வந்த உணவுப் பொருள்களை தங்கு தடையின்றி எல்லோருக்கும் தந்தார்கள். அற்றாரையும் அளந்தாரையும் ஆதரித்தார்கள். பசித்தோர் முகம் பார்த்து பரிவு கூர்ந்தார்கள்.
வருந்தி வந்தவர் அரும்பசி தீர்த்து அவர் திருந்திய முகம் கண்டு மகிழ்ந்தார்கள். அதனால் வேளாண்மை என்ற சொல்லுக்கே உபகாரம் என்னும் பொருள் வந்தது. திருக்குறளிலே அப்பொருளை காணலாம். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு என்று திருக்குறள் பாடிற்று. இத்திருக்குறளில் வேளாண்மை என்ற சொல்லுக்கு பரோபகாரம் என்பது பொருள். திருவள்ளுவர் காலத்திலே வேளாண்மை என்ற சொல் பரோபகாரம் என்னும் பொருளில் வழங்கியிருக்குமானால் அதற்கு எவ்வளவு காலத்திற்கு முன்னமே வேளாளரிடம் அப்பண்பாடு தோன்றி வளர்ந்து சிறப்பாக இருந்திருதல் வேண்டும் என்பது உய்த்துணரத்தக்கது. வேளாண் என்பான் விருந்திருக்க உண்ணாதான் என்று பழைய நீதிநூல் பாடியதும் இக்கருத்து பற்றி அன்றோ. திருஞான சம்பந்தரும் வேளாருடைய பண்புகளை தேவார திருப்பாட்டிலே கூறுகின்றார். வேளாள் என்றவர்கள் வல்லன்மையால் மிக்கிருக்கும் தாளாளர் என்பது அவர் தேவாரம். இப்பாட்டால் வேளாளர் சிறந்த உழைப்பாளர் என்பதும் கொடையாளர் என்பதும் நன்கு தெரிகின்றன. பயிர் தொழில் செய்வதற்கு ஏர் இன்றியமையை பாதாது ஏரில்லாத உழவனுக்கு ஏற்றமில்லை. ஏறும் இரண்டுழுதாய் இல்லத்தே வித்துளத்தாய் நீரருகே சேர்ந்த நிலமுமாய் ஊருக்கு சென்று வர அனிதாய் செய்வாரும் சொற்கேட்டால் என்றும் உளவே இனிது என்ற பாட்டு சிறு குடியானவனுக்கு வேண்டுவனொற்றை கூறுகின்றது. குடிகளுக்கு சீரும் சிறப்பும் ஏரால் வரும் என்பது தமிழ்நாட்டார் கொள்கை. சீரை தேடினன் ஏரை தேடு என்று பணித்த நாடு தமிழ்நாடு. ஏரே நிலத்தை சீர்படுத்துவது, ஏரே பசிப்பினியை வேறறுப்பது, ஏரே இனிமையை தருவது, இன்பம் பயப்பது. இத்தகைய ஏரை அழகிய பொருளாக கண்டனர் பழந்தமிழர். ஏர் என்ற சொல்லுக்கு அழகு என்னும் பொருள் பண்டை தமிழில் உண்டு. அழகுடைய இளங்கிளியை ஏரார் இளங்கிளியே என்று அழைத்தனர் மாணிக்கவாசகர். ஏரில் என்ன அழகுண்டு? கோணல் மாணலாக கட்டை நெட்டையாக கரடு முரடாக இருப்பதென்றோ ஏர். இத்தகைய கருவில் அழகை கண்டதான் தமிழர் பெருமை, தமிழர் பண்பாடு. கண்ணுக்கு இன்பம் தருவது ஒன்றே அழகு என்ற கொண்டார் அளவு பண்டை தமிழர். கருத்துக்கினிய குணங்களின் அழகையும் அவர்கள் கொண்டாடினார்கள். பயனுள்ள பொருள்களின் பண்பறிந்து பாராட்டினார்கள். மழை பொழியும் மேகத்தை ஒரு அழகிய பொருளாக கண்டார்கள். எழிலி என்று அதற்கு பெயரிட்டார்கள். எழில் என்பது அழகு. அழகுடைய பொருள் எழிலி எனப்படும். அமிர்தம் போன்ற மலையை பொழிந்து உலகத்தை வாழ்விக்கும் கார்மேகத்தின் கருணையை அழகியதன்றோ? அவ்வாறே உழுகின்ற ஏரின் சீரை அறிந்து அதனால் விளையும் பயனை உணர்ந்து ஏர் என்ற சொல்லுக்கு அழகு என்னும் பொருளை தந்தனர் பழந்தமிழர். முன்னாளில் ஏருக்கு இருந்த ஏற்றமும் எடுப்பும் வேறு எதற்கும் இருந்ததாக தோன்றவில்லை. படையெடுக்கும் வீரனையும் பாட்டிசைக்கும் புலவனையும் ஏரடிக்கும் உழவனாகவே கண்டது பண்டை தமிழ்நாடு. வில்லாளனையும் இனிய சொல்லாளனையும் ஏராளனாக திருவள்ளுவர் காட்டுகின்றார். வில்லேர் உழவர் பகை கொளியினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை என்ற திருக்குறளில் வில்லையும் சொல்லையும் ஏறாக உருவகம் செய்தருளினார் திருவள்ளுவர். அப்படியே வாளேந்திய வீரனை வாளுழவன் என்றும் வேலேந்திய வீரனை அயிலுழவன் என்றும் தமிழ் கவிஞர்கள் போற்றுவாராயினர். ஏரால் விளையும் உணவுப் பொருட்களை எல்லாம் ஒரு சொல்லால் உணர்த்தினர் தமிழ்நாட்டார். இக்காலத்தில் மளிகை கடை என்பது பலசரக்கு கடையின் பெயராக வழங்குதல் போன்று முற்காலத்தில் கூலக்கடை என்பது பலவகை தானியங்களும் விற்கும் கடைக்கு பெயராக அமைந்தது. நெல்லும் புல்லும் வரகும் தினையும் எள்ளும் கொள்ளும் அவரையும் துவரையும் பயரும் உளுந்தும் சாமையும் பிறவும் கூலம் என்ற ஒரே சொல்லாலே குறிக்கப்பட்டன. பெரிய நகரங்களில் கூல வீதிகள் சிறந்திருந்தன. சோழ நாட்டின் தலைநகராக விளங்கிய காவிரி பூம்பட்டினத்திலும் பாண்டிய நாட்டின் தலைநகராகிய மதுரையிலும் குவித்த கூல வீதிகள் இருந்தன என்று சிலப்பதிகாரம் கூறுகின்றது. இன்றும் கூல வீதியை திருநெல்வேலியிலே காணலாம். மேலரத வீதியை அடுத்துள்ள தெரு கூலக்கடை தெரு என்றே இது காரும் வழங்கி வருகின்றது. மதுரை மாநகரில் கூலக்கடை வைத்திருந்த சாத்தனார் வர்ணிகன் சாத்தனார் என்று பெயர் பெற்றார். அவரே மணிமேகலை காவியம் இயற்றிய கவிஞர் என்பர். அந்நாளில் இசை அரங்கிலும் நடன சாலைகளிலும்
உழவரை வாழ்த்தும் வழக்கம் இருந்ததாக தெரிகின்றது. நாடாளும் மன்னன் வாழ்த்திய பின்பு உணவளிக்கும் உழவனை வாழ்த்துவர் இசைவாணர். 14 கூலமும் உழவர்க்கு மிகவே என்னும் வாழ்த்துரை ஒரு பழைய இசை நூலில் காணப்படுகின்றது. உழவுத் தொழிலால் மேன்மையுற்ற நாடென்று நாஞ்சில் நாடு என்று பெயர் பெற்றது. நாஞ்சில் என்பது ஏர். மலையாள மன்னருடைய ஆட்சியில் அமைந்துள்ளது நாஞ்சில் நாடு. அந்நாட்டை ஏராலே சீராக்கி உழைப்பாலே சிறப்பாக்கியவர் தமிழ் நாட்டு உழவரே என்பதில் சிறிதும் ஐயமில்லை. முன்னாளில் சொன்ன சொல் தவறாதவர் என்ற பெருமை வேளாளருக்கு இருந்தது. ஊழி பேரினும் பெயரா உரையுடைய பெருக்காளர் என்று வேளாளரை புகழ்ந்து பாடினர் கம்பர். அந்நார் வாய்மையுறினும் அருமையாக போற்றி வாழ்ந்தனர். இதற்கு ஒரு சான்று கூறுவன். தொண்டை நாட்டு திருவாலங்காட்டுக்கருகே பழையனூர் என்ற மூதூர் உள்ளது. அங்கே 70 வேளாளர் முக்காலத்தில் அறநெறி வலுவாது வாழ்ந்து வந்தனர். அவர்கள் வழிப்போக்கன் ஒருவனுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றும் வண்ணம் நெருப்பில் இறங்கி உயிர் நீத்தார்கள். அச்செய்தி தமிழகம் முழுவதும் பரவியிருந்தது. மாறுகொடு பழையனூர் நீலி செய்த வஞ்சனையால் வணிகன் உயிரிழப்ப தாங்கள் கூறிய சொல் பிழையாது துணிந்து செய்தி குழியில் 70 பேரும் முழுகி கங்கை யாரணி செஞ்சடைத்திரியா லாங்காட் டப்பர் அண்டமுற நிமிர்ந்தாடும் அடியின் கீழ்மை பேர் பெறும் வேளாளர் பெருமை எம்மால் பிரித்தளவிட்டு இவள என பேசலாமோ என்ற ஆன்றோர் பாட்டிலே இவ்வரலாறு குறிக்கப்படுகின்றது. இவற்றையெல்லாம் இப்பொழுது நாம் மறந்துவிட்டோம். தமிழ்நாட்டு மாணவன் ஒருவனை நோக்கி சொன்ன சொல் தவறாதவர் யார் என்று வினவினால் பழையனூர் வேளாளர் என்ற பதில் வருமா? அவர் பெருமைதான் அவனுக்கு தெரியாதே. அரிச்சந்திரன் பெயர் தெரியும், அவன் கதை தெரியும். ஆதலால் தான் படித்த கதை பாடத்தில் உள்ள அரிச்சந்திரனே அவன் எடுத்து கூறுவான். அப்படியே வரையாது பொருள் கொடுத்த வள்ளல் யார் என்று கேட்டால் பாரி என்ற சொல்ல நம் பள்ளி மாணவர் படித்தாரில்லையே. கொடைக்கு கர்ணன் என்பதுதானே அவர் படித்த பாடம். இந்த பாண்டி நாட்டில் உள்ள மலை கோமனாகிய பாரி என்ற தமிழ் வள்ளல் விளங்கினான் என்பதும் கொடுக்கிலாதானை பாரியே என்ற கூறினும் கொடுப்பாரில்லையே என்று தேவாரமும் அவன் பெருமையை பாடிற்று என்பதும் அறியாமல் நம் பிள்ளைகள் படிக்கும் நூல்களிலும் கேட்கும் கதைகளிலும் பழையனூர் வேளாளரும் பாரி வள்ளலும் இவர் போன்ற பெருமக்களும் இடம்பெறல் வேண்டும் என்பது என் ஆசை. இந்நாட்டிலே உழைப்பாலும் ஒழுக்கத்தாலும் ஒற்றுமையாலும் நம் முன்னோர் சிறப்புற்று வாழ்ந்தார்கள். அப்பண்புகளை பாதுகாத்து வளர்த்தல் வேண்டும். வருங்கால வாழ்க்கைக்கு இம்மாநாடு வழிகாட்டுதல் வேண்டும். பல துறைகளிலும் நம் வேளாளர் முன்னேற்றம் அடைவதற்குரிய முறைகளை வகுத்தல் வேண்டும். இவ்வரும் பெருஞ்செயல்களை எல்லாம் நடைபெறப் போகின்ற வேளாள பெருமக்கள் மகாநாட்டை வாழ்த்துகின்றேன். மகாநாட்டின் தோற்றுவாயாக இது காரும் நான் பேசிய மொழிகளை கேட்டருளிய பெருமக்கள் அனைவரையும் மனமாற போற்றுகின்றேன்.